வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில், DXY உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஓகே, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஏன் இப்போ இம்மிடியேட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கோல்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்து இந்த லெவல்ஸ் வந்துருச்சு. ஸோ புக் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, இல்லை புக் பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்த ரீசனுக்காக இந்த வீடியோ இப்போ நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டாலர் இண்டெக்ஸ் வந்து ஒரு பாட்டம், இது வந்து கண்டிப்பாக திருப்பி பிரேக் ஆகும். பட் இப்போ வந்து ஒரு கரெக்ஷனுக்காக மேலே போயிட்டு மார்க்கெட் கீழே வரும். ஸோ இன்னும் மார்க்கெட் மேலே அப்சைட் புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. பட் நம்ம மறந்துடக்கூடாது, மார்க்கெட்டுடைய முக்கியமான லெவல் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, இந்த ஜோன் ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இது ஃபுல்லாக சப்போர்ட் ஜோன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட இப்போ 1 இயர் ஆக போது இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை விட்டு வெளியில் வரும்போது தான் அது ட்ரெண்டிங் ஃபேஸ் இருக்கும். ஸோ கீழே வரும், மேலே போகும், இந்த மாதிரி கன்சால்டேட் மோடில் தான் மார்க்கெட் இருக்கும். ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அப்சைடில் தான் இருக்குது. பட் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பாட் மார்க்கெட்டோட ஃபியூச்சர் மார்க்கெட் எடுத்தோம் அப்படின்னா, ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் மார்க்கெட் வந்து அப்சைட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி உண்டு. பெருசாக பிரேக் அப்படிங்கிறது இல்லாமல் மார்க்கெட் வந்து, ஆனால் இது வந்து ஸ்குவீஸ் ஆகுது. நமக்கு வந்து மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து இப்போ போயிடுச்சு. ஓகே, ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போர்ட் லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ தட் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு ப்ரைஸ் திருப்பி அப்சைட் போகும். ஸோ ஒரு சின்ன ஃபால் வரும், அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆயில் பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணுறவங்க பை சைடு எப்பெல்லாம் கீழே பாட்டமில் பை கிடைக்குதோ பை மட்டும் எடுத்துக்கோங்க. செல் வரும்போது ரொம்ப அக்ரஸிவாக அவங்க புக்கிங் பண்ணுவாங்க, அதனால மார்க்கெட் டக்குன்னு கீழே வரும். ஸோ வரக்கூடிய வாரங்களில் வார் வந்து ஸ்டார்ட், திருப்பி அந்த சீஸ்ஃபயர் மீறிட்டாங்க. பட் இன்னும் அந்த அக்ரஸிவ் மோடுக்கு வரல. அந்த அக்ரஸிவாக அட்டாக் ஸ்டார்ட் ஆகும்போது ஆயிலுடைய ப்ரைஸ் ரொம்ப மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து லைவ் மீட்டில் சொன்னது தான், மார்க்கெட் இங்கே ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கிறான். ஸோ மார்க்கெட் ஃபால் வருது. இப்போ இந்த சப்போர்ட் இங்கே எடுக்கும்போது கொஞ்சம் மேலே போயிட்டு பிரேக் ஆகலாம், அல்லது டைரக்ட் பிரேக் அவுட் நடக்கலாம். ஸோ இந்த சேனல்லேருந்து இதே தான், ஏற்கனவே இங்கே நடந்ததை மார்க்கெட் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அப்படிங்கிறபோது மார்க்கெட் கீழே வந்தோடனே இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வரும். இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து வரணும்னு அவசியம் இல்லை. ப்ரைஸ் கீழே வந்து சப்போர்ட் எடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஷார்ட் கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பிரேக் ஆகும்போது உங்களுக்கு ஃபால் நல்லாவே இருக்கும். தென் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஃபால் கண்டினியூ ஆகுமா அப்படின்னா, இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி க்ரோ ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். ஓகே, பெருசாக வந்து லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணுதோ இல்லையோ, மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த ட்ராப் மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால செல் செட்டப் ஏதாவது கிடைத்தால், இப்போ மார்க்கெட் கீழே இருக்கான், கொஞ்சம் கரெக்ட் ஆனாலோ இங்கே ஒரு கரெக்ஷன் வந்தாலோ ஒரு ஷார்ட் பை போகலாம். அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய செல் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஹெவியான ஃபால் மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். கோல்டு பொறுத்த வரைக்கும் லைவ்ல சொன்னது தான், செல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, பை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ நிறைய சார்ட் அனுப்பிச்சிருந்தீங்க இந்த மாதிரி. இது வந்து ட்ரையாங்கிள் மாதிரி, இது ட்ரையாங்கிளா, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து போய்டுவோம். இதெல்லாம் ட்ரையாங்கிள்ஸ் கிடையாது. இது உள்ளுக்குள்ளே இது வந்து எக்ஸ்பேண்டட் மோட். இதில் நிறையா உள்ள இன்னர் ட்ரையாங்கிள், இது வந்து ட்ரையாங்கிளா, இந்த பார்ட்லாம் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற மாதிரிலாம் அனுப்பிச்சிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அதுக்காக தான் போடுறோம், இதெல்லாம் கிடையாது. இதுதான் இதோடைய முக்கியமான பார்ட். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இதுதான் எக்ஸ்பேன்ஷன் மோட், ரைட்டுங்களா? இந்த எக்ஸ்பேன்ஷன் தான் இப்போ வந்து கீழே வந்திருக்கு. நமக்கு 580 வரைக்கும் மினிமம் வரணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், மார்க்கெட் இங்கே வந்துட்டு மேலே போயிட்டு இப்போ கீழே வரான்.
ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் கீழே வரலாம். வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ட் ஆகும். கரெக்ட் ஆகி ட்ராப் ஆனதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்து பெரிய ட்ராப் அப்படிங்கிறது நமக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து எலியாட் வேவும் அதில் பார்க்கலாம். ஸோ வேவ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 4 ஹவரில் வந்து இதில் இருக்கோம். இதுதான் நமக்கு ஒரு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ இது 4th வேவாக இருந்தால் ஓகே, நான் வந்து வேவ் வரைகிறேன். நிறைய பேருக்கு இந்த வேவ் புரியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம வீடியோக்கு வியூஸ் அதெல்லாம் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து உங்கள் கமெண்டில் நீங்கள் கீழே போடுங்க. உங்களுக்கு இந்த வேவ் வேணுமா வேண்டாமா அப்படின்னு. அல்லது எனக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்க. ஸோ அது நமக்கு டிஸ்டர்ப்டாக இருக்குது, எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த பேசிஸ்லேயே பேசுவோம். இதை பேச வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிறது இது நடந்துட்டு இது நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, மேபி இந்த 5th வேவ் இங்கேயே முடிந்திருந்தால் இது வந்து என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி போயிட்டு இங்கே வந்து இப்படி அப்சைட் போகும். ஆக மொத்தம் இந்த ட்ராப் அப்படிங்கிறது நமக்கு நம்ம எதிர்பார்க்கறது தான். ஸோ இங்கே இப்போ 1, 2, 3, 4, 5 நடக்கலாம். அப்படி நடக்கலை அப்படின்னா இது ABC ஆயிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ இந்த ட்ராப் நடக்கும். இப்போ இதில் கண்டிப்பாக ப்ரைஸ் கீழே வந்தோடனே இங்கேருந்து ஒரு புஷ் வந்துட்டு ஒரு கரெக்டாக ஆகும். மினிமம் நம்ம 4450லேருந்து 400 ரொம்ப மினிமமாக எதிர்பார்க்கலாம். 4300 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த 4300 மார்க்கெட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டா அது புல்லிஷா மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. பட் நம்ம ஃபர்ஸ்ட் அங்கே வரட்டும். மார்க்கெட் வந்து அங்கே சப்போர்ட் கிடைத்தால் நம்ம அடுத்த வீடியோஸ்லையோ இல்லை லைவ்லையோ வீக்லி ஃபோர்காஸ்ட்லையோ நாங்கள் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு இந்த மார்க்கெட் செல். இப்போ இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போருங்க. ஓகே, வரலாம், வரும். 4660 லெவல்ஸ் கூட வரலாம். அங்கே வரும்போது செல் கிடைத்தால் செல் எடுத்துக்குங்க. இப்போ இந்த சினாரியோ வந்து இப்போ நம்ம ஒரு சினாரியோ இங்கே மார்க் பண்ணிக்கோம். இந்த சினாரியோ மாறலாமா? மாறும். ஓகே, அங்கே இப்போ லாஸ்ட் லைவ்ல கூட சொல்லியிருப்போம். அந்த சினாரியோஸ் மாறினதை பற்றி கூட பேசியிருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, 169 லைவ்ல வந்து அதை பற்றி பேசியிருக்கோம் புதன்கிழமை. ஸோ இந்த மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபால் அப்படிங்கிறது தெரியும். இந்த இடங்கிறத நம்ம டிசிஷன் எடுத்து பார்க்கலாம். வார் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, வார் நடக்குது, திருப்பி வந்து அட்டாக் எல்லாம் 2 பேரும் ஹெவியாக அடிச்சுக்கிட்டாங்கன்னா கோல்டு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கீழே வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் 4040 வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் வந்து திருப்பி பேசி சைன் பண்ணிட்டால் அப்பயும் கோல்டு வந்து என்ன ஆகும்னா அந்த ஒரு சின்ன ஃபால் கொடுத்துட்டு மேலே போகும். ஸோ இது நடக்கும். இது நடக்குமா, இந்த ரைஸ் நடக்குமா அல்லது இந்த ஃபால் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம இந்த ஜோனில் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறத கண்டிப்பாக நடக்கலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூஸ்லாம் தப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் கூட ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ 600க்கு மேலே குறைஞ்சபட்சம் 5620க்கு மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலோ அல்லது 4660 வரைக்கும் போயிட்டு டேர்ன் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலோ என்ன பண்ணுங்க, திருப்பி செல் ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் பாருங்க, ஒரு 4 ஹவர் கேண்டிலோ 1 ஹவர் கேண்டிலோ ஒரு ஸ்ட்ராங்கான செல் மூவ்மெண்ட் தெரிகிற மாதிரி தெரிஞ்சா ஸ்டாப் வச்சுக்கிட்டு செல் போக ட்ரை பண்ணுங்க. இதை 4450லேருந்து 400 வரைக்கும் ட்ரையல் பண்ண ட்ரை பண்ணுங்க. சின்ன ஸ்டாப் போனால் சின்ன ஸ்டாப் வந்தால் பெரிய டார்கெட்டாக அமையும். ஓகே, தேங்க்யூ.